மேடையில் அமைந்துள்ள பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களே, திரு வைகுநாதன் அவர்களே, ஏஐடிசியினுடைய பொதுச் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நடைபெறுகிற ஒரு விஷயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் இவ்வளவு அக்கறை செலுத்துகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிற்கான கம்யூனிஸ்ட் கட்சி. உலகெங்கிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இயங்குகின்றன, செயல்படுகின்றன. உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் ஒரு படை பிரிவாக இந்தியாவில் இயங்குவதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அந்த கட்சி ஒரு சர்வதேச கட்சி, ஒரு தேசிய எல்லைக்குள் இருக்கிற கட்சி அல்ல. உலக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலை வெளிப்படுத்தக்கூடிய கருவியாக கம்யூனிஸ்டுகள் செயல்படுகிறோம். இது இந்த பாலஸ்தீனம் பற்றிய பிரச்சனையில் விரிவாக சொல்வதற்கான நேரம் இது அல்ல. மனித குலத்தின் நினைவுக்கு எட்டிய காலத்திலிருந்து அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அரேபியர்கள் தான். பாலஸ்தீனத்து பகுதி முழுவதிலேயும் இஸ்ரேல் என்று சொல்லுகிற இந்த நாடு 1948 நாம் பலவந்தமாக உருவாக்கப்பட்டது. ஜனநாயகபூர்வமாக உருவானது அல்ல. அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் சேர்ந்து பெற்றெடுத்த கள்ள குழந்தைதான் இந்த இரக்கமற்ற ஏகாதிபத்தியத்தினுடைய ஏவல் நாய் இந்த இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் பல பகுதிகளில் இஸ்ரேலில் வாழ்கிற யூதர்கள் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பல நாடுகளிலும் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு இன்று உலகத்தில் நாடு இல்லை. நாடற்று அவர்கள் தங்களுக்கு ஒரு நாட்டை படைத்துக் கொள்ள வரலாற்றின் நினைவுக்கு அப்பால் இருந்து வாழ்ந்து கொண்டு வருகிற பாலஸ்தீனியர்களின் மண்ணில் அவர்களை வெளியேற்றிவிட்டு இவர்கள் குடிய வருவதற்கான நயவஞ்சக திட்டத்தை தீட்டினார்கள். இந்த அல்ல, 1897 இந்த ஜியோனிசம் பிறந்தது. அன்றைக்குத்தான் அவர்கள் உலகம் முழுவதும் உள்ள இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கிறவர்களை விரட்டிவிட்டு முழுமையாக பாலஸ்தீனத்தை கைப்பற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த வழிமுறைகளில் அவர்கள் செயல்படுகிறார்கள். இஸ்ரேல் தோல்வியுடன் சொன்னார்கள். இஸ்ரேல் எதற்கு தோல்வியது? பாலஸ்தீனம் முழுவதையும் கைப்பற்றுவதற்கு எந்த வழிமுறையில் கைப்பற்ற வேண்டும்? வன்முறையின் மூலம் அவர்களை வெளியேற்றிவிட்டு அவற்றை கைப்பற்ற வேண்டும் என்று தீர்மானம் போட்டார்கள். அதன்படிதான் செயல்படுகிறார்கள். இவர்களுக்கு முதலில் ஊக்கம் கொடுப்பது பிரிட்டானிய ஏகாதிபத்தியம். அதற்கடுத்து அவர்களுக்கு இடையிலே கொஞ்சம் ஒரு கட்டத்தில் மோதல் வந்த போது உடனடியாக அமெரிக்காவுடைய தொண்டுப்பட்டியிலே போய் படித்துக் கொண்டிருந்த இஸ்ரேல் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக. எனவே இவர்களின் சதித்திட்டம் சொந்த நாட்டை விட்டு அவர்களை வெளியேற்றுகிற சதித்திட்டத்தை வகுத்துக் கொடுத்தது பிரிட்டன் தான். இந்த ஏகாதிபத்திய நாடுதான் வகுத்துக் கொடுத்து விளையாட்டு நடத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்தியா இன்று அல்ல, அண்ணல் காந்தியடிகள், தேசத்தின் தந்தை காந்தியடிகள் காலத்திலேயே வரவேற்காத ஒரு நாட்டில் ஏன் வன்முறையின் மூலம் உள்ளே புகுந்து கைப்பற்றுகிறீர்கள்?
இயக்கம் நம் நாடு விடுதலை பெற வேண்டும் என்று குரல் எழுப்பிய காலத்திலிருந்து பாலஸ்தீனத்தை இந்தியா ஆதரித்தே வருகிறது. அதற்காக இடைவிடாமல் போராடி வருகிறது இந்தியா. அதற்கு அபகீர்த்தி ஏற்படுத்துகிற பரம சண்டாளம் தான் நிகழ்கால பிரதமர் மோடி. இவருக்கும் இந்திய பண்பாட்டிற்கும் இந்தியாவின் மரபுகளுக்கும் தேசிய விடுதலை இயக்கத்திற்கும் எழுவதை அளவு தொடர்பு கிடையாது. இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியமும் அதேபோல் பிரிட்டானிய அரசாங்கமும் இணைந்து இந்த யுத்தத்தை நடத்துகிறது. எனவே நாம் தேசிய விடுதலை இயக்கம் கற்றுக் கொடுத்த பாடம் பாலஸ்தீனியர்களோடு இணைந்து நிற்பதுதான். ஆனால் இந்த மோடி அண்ணன் காந்தியடிகள் தேசத்தின் தந்தை, தேசத்தின் தந்தையை சுட்டுக் கொண்டு ரத்தத்தோடு கைகளிலேயே அந்த கொடூரன் என்ன சொன்னான்? இந்துத்துவதான் என்னுடைய லட்சியம், இந்துத்துவதான் என்னை கொல்ல தூண்டியது என்று சொன்னவன் கோட்சே. அந்த கொலைகார கோட்சேயுடைய பரம்பரையாகத்தான் அவன் சொன்ன குரலைத்தான் இவர்களும் எங்கள் தத்துவம் இந்துத்துவம் என்று சொல்கிறார்கள், எங்கள் லட்சியம் இந்துத்துவம் என்று சொல்கிறார்கள். இதற்கு எப்படி ஏற்க முடியும்? எனவே கடவுளின் பெயரால், பிற நம்பிக்கைகளின் பெயரால் மூட நம்பிக்கைகளையே படிக்கல்லாக பயன்படுத்தி கோட்டையை பிடித்துக் கொண்டார்கள். இந்தியாவில் நிலவுகிற மூட நம்பிக்கைகளும் பிஜேபி என்ற விஷ பாம்புகள் அடைந்து கை புதர், இந்த மூட புதரிலேதான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கு எதிராக அறிவியல் பூர்வமாக, பகுத்தறிவு பூர்வமாக நிலைமைகளை புரிந்து இவர்களை முறியடிக்க வேண்டிய அவசர அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அவசர அவசியத்தை இத்தகைய பாலஸ்தீன விடுதலை மட்டுமல்ல, உலகில் ஆப்பிரிக்க நாட்டிலும், ஆப்பிரிக்க கண்டத்திலும், ஆசியாவிலும், பிறவல பகுதிகளிலேயும் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட உதவிய நாடு சோவியத் யூனியன், உதவியவர்கள் கம்யூனிஸ்டுகள். அந்த பாரம்பரியம் தான் இந்த நிகழ்காலத்தில் இணக்கம் என்ற ஒன்று இருக்கிறதா என்று கேட்கிற அளவிற்கு நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் பார்த்தால் பிஞ்சு குழந்தைகள் அழ முடியாமல் கண்ணீர் பிரிங்கிய நிலையில் கொல்லப்படுகிறார்களே, இந்த கொலைகார கும்பலை எப்படி உலகில் அனுமதிப்பது? இவர்கள் ஜெயக்கொடி நாட்டலாமா? இவற்றையெல்லாம் இந்தியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னொன்று இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1956 அன்றைக்கு நாசர் எகிப்தினுடைய அதிபராக இருந்தார். அவர் அவருடைய அரசுரிமைப்படி, அவர்களுடைய இறையாண்மைப்படி சுயஸ் கால்வாயை நாட்டுடைமையாக்கினார் நாசர். நாட்டுடைமை ஆக்கியவுடன் எகிப்தை தாக்கினார்கள் 3 நாடுகள். ஒன்று பிரெஞ்சு, இன்னொன்று இங்கிலாந்து, UK, மூன்றாவது இஸ்ரேல். 3 முனைகளை தாக்கினார்கள். அப்பொழுது கேட்க நாதி இல்லை. அன்றைக்குத்தான் சோவியத் யூனியன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானத்தை முன்மொழிந்தது. உடனடியாக பாப்பசாமிகள் என்று கேட்கவில்லை. அடுத்து ஜெனரல் கவுன்சிலில் தீர்மானம் கொண்டு வந்து பெரும்பகை நாடுகள் அறிவித்தன, வெளியேறவில்லை. இறுதியாக சோவியத் அமைச்சரவை கூடியது. இந்த அறிக்கை வெளிவந்த 24 மணி நேரத்திற்குள் எகிப்தை ஆக்கிரமித்திருக்கிற அந்த 3 நாடுகளும் உடனடியாக வெளியேறவில்லை என்றால் சோவியத் யூனியன் தன்னுடைய படைப்பல பிரயோகிப்பதன் மூலம் வெளியேற்றுவது கண்டன அறிக்கை விட்டது. அந்த அறிக்கை வெளிவந்த 24 மணி நேரத்தில் 3 நாடுகளும் வெளியேறின. அத்தகைய ஒரு சோவியத் யூனியன் இப்பொழுது இல்லை. அதனால்தான்
இந்த அமெரிக்கா கேட்க ஆள் இல்லை என்ற நிலையில் தாங்களே உலகின் போலீஸ்காரர்களை நினைத்துக் கொண்டு சகலவற்றையும் செய்கிறார்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த பாலஸ்தீன விடுதலை ஆதரவு போராட்டம் வாய்ப்பிருக்கும். எனவே சகோதரர்களே, நாம் அனைவரும் பாலஸ்தீனியர்களோடு தான் நிற்கிறோம். நன்றி, வணக்கம்.